ஏன் இங்கே வர வச்சிருக்க? நானா? நீ தான் இங்கே வர வச்சிருக்கேன்னு நான் நினச்சேன். சார் உங்கள் 2 பேரையும் உள்ள கூப்பிட்றாங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க மேடம். சார் நீங்கள் யார்? எங்களை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? அர்ஜுன், வா இங்கே வந்து உட்காரு. அஜு, நீ எங்கடா இங்க? நீ ஸ்கூலுக்கு போகலையா? வாயை திறந்து பேசுடா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார், உங்கள் சன் என்னை ஹையர் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ரெடி பண்ண தர சொல்லி கேட்டிருக்காரு. டிவோர்ஸ் பெட்டிஷனா? யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், யார் ஃபஸ்ட்டு சைன் பண்ண போகிறீங்கன்னு. அஜு, ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா கண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா இப்படி அமைதியாக உட்காந்துருக்க? வாயை திறந்து பேசு அஜு. அர்ஜுன், அர்ஜுன், என்கிட்ட வந்து எப்படி தைரியமாக சொன்னியோ அதையே சொல்லு. என்னோட பிஏ தான். நான் தான் அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். என்னாச்சு அஜு? சொல்லு. அம்மா, என்னால் முடியலம்மா. நீங்கள் சண்டை போடுறது கேட்டுதாம்மா நான் ஏந்திக்கிறேன். அப்பா கிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்குமா. அம்மா, எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கலம்மா. அதனால தாம்மா நான் ஸ்கூல்லேருந்தே லேட்டாக வரேன். ஃப்ரெண்ட்ஸை கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியலம்மா. ஒரு நிமிஷம், சாரி. ஹலோ அப்பா, சொல்லுங்க. டேய், வந்து உங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்கு கூட்டிட்டு போடா. இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? நான் இங்கே முக்கியமாக வேலையில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன்ப்பா. டேய், நீ வந்து கூட்டிட்டு போறியா இல்லை நான் கொண்டு வந்து விடவா? சரி விடுங்கப்பா, நான் அப்புறம் வரேன். சரி, அர்ஜுன் எப்படி இருக்கான்? ஆ, நல்லா இருக்கான். இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. சார், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நான் எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறத இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் தான் அவன்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும். உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியாது அஜு. இதனால தான் நீ மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கியோ? இப்போல்லாம் நீ அவ்வளவா பேசுகிறதே இல்லை. இது எல்லாமே நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டோம். இனி நாங்கள் சண்டையே போட மாட்டோம் அஜு. மா, போதும். இதை நான் நிறைய வாட்டி கேட்டேம்மா. அன்றைக்கி நீ அப்பாவோட சண்டை போட்டு ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிட்ட. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ கதவை திறக்கவே இல்லைம்மா. திரும்பி அந்த மாதிரி ஆகிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் அப்பா, இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறீங்க. சம்டைம் நீங்கள் வீட்டுக்கு கூட வர்றதில்ல. நேற்று நீங்கள் அம்மாவோட சண்டை போட்டு மிரரை பஞ்ச் பண்ணிட்டீங்க. உன் கையிலேருந்து பிளட்டெல்லாம் வந்தது. ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் கூட பண்ணலப்பா. நீங்கள் 2 பேரும் இன்னுமே ஒன்றா வந்து ஹர்ட் பண்ணிக்க வேணாம். அதான் நான் இங்கே வந்துட்டேன். அஜு, என் சின்ன வயசில் உன் தாத்தா பாட்டி சண்டை போடும்போதெல்லாம் நானும் உன்ன மாதிரி நிறைய வாட்டி வீட்டை விட்டு வரலான்னு யோசிச்சிருக்கேன்டா. அவங்கள மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கடைசியில் நானும் இது தப்பு தான் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணுறேன்டா. கண்டிப்பாக மாறத்தை ட்ரை பண்ணுறேன். இது மறுபடியும் நடக்காது. கண்டிப்பாக நடக்காதுடா கண்ணா. ஆனால் உன் அம்மாட்ட மட்டும் சொல்லு, என்கிட்ட பேசவே வேணான்னு சொல்லு. அவகிட்ட பேசினா பிரச்சனை நடக்குது. ஓ, சண்டை போட நான் தான் காரணமா? நீ என்ன அவ்வளோ பர்ஃபெக்டா? நீ வெளியில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியாதா? அஜு இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. சைலண்ட்டாக இரு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன இங்கே நடக்கிறதே வேற.
என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி பார்க்கலாம். என்ன? வாயை மூட்டு பேசாம இரு சொல்லிட்டேன். இல்லை, நீ அடிச்சு பாரு பார்க்கலாம். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா இருந்துக்கோ. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏய் வாய்முறி! அர்ஜுன், அர்ஜுன்! வேணாங்க.